எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒளியியலில் ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான் இந்த கார்ட்டீசியன் குறியீடு. ஓகேங்களா, அதை பற்றி தான் இப்போ படிக்க போகிறோம். இப்போ கதிர் வரைபடங்களினுடைய தூரத்தை கணக்கிடுவதற்கு கார்ட்டீசியன் குறியீட்டு மரபுகள் என்ற குறியீட்டு முறையை நாம் பயன்படுத்துகிறோம். என்ன முறை? கார்ட்டீசியன் குறியீட்டு முறை. ஸோ அதில் பார்த்திங்கன்னா, ஆடியினுடைய மையத்தை இதான் ஆடியினுடைய மையம். இந்த பாயிண்ட் இப்போ பின்னு எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி அதான் ஆதிப்புள்ளி. முதன்மை அச்சு இருக்கு இல்லையா, இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் அவங்க எக்ஸாக எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ரைட். இப்போ இந்த குறியீடு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஓகே, இதுதான் ஒரு பொருள். இது ஒரு பொருள். இவ்வளோ ஹைட்டில் வைக்கிறேன். எவ்வளோ ஹைட்னா, ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னா பொருள், ஹெச்ஓன்னு வச்சுக்கிறேன். ஒரு பொருள் இங்கே வைக்கிறேன் இல்லையா. இப்போ இந்த பொருள் ஒரு ஒரு ஹைட் கொடுத்துருப்பாங்க, சென்டிமீட்டரோ மீட்டரில் கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம், சொல்லணும். இப்போது அதுக்கு முன்னாடி இந்த குறியீட்டு மரபுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது கீழ் நோக்கிய உயரம் வந்துச்சுன்னா நீங்கள் நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். அதுவே மேல் நோக்கிய உயரம் அப்படின்னா பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும். இப்போ நான் ஒரு பொருள் இங்கே வைக்கிறேன், ஹெச்ஓங்கிற பொருள் வைக்கிறேன். இந்த இடத்துல எக்ஸுக்கு மேலே வைக்கிறதால அதை நீங்கள் பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி பிம்பம் இங்கே கிடைக்கிது. அதோடைய ஹைட்டு ஹைட் ஆஃப் தி இமேஜ். அது எக்ஸு கீழே கிடைக்கிறதால நீங்கள் என்ன பண்ணணும், நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். ஏன்னா இது கீழ் நோக்கிய உயரம், இது மேல் நோக்கிய உயரம். அப்போ ஹெச்ஓ ஹெச்ஐ நம்ம என்னென்னு சொல்லிட்டோம், ஹைட்டை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் எப்பவுமே ஒரு பொருள் பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஆடி இருக்கு இல்லையா, இந்த ஆடியினுடைய இடதுபுறத்தில் தான் வைப்போம். ஓகேங்களா, இதுதான் பொருள். அது எவ்வளோ தூரத்தில், யூ தூரத்தில் வைப்போம். எப்பயுமே ஆடியிலிருந்து இடதுபுறத்தில் வைக்கிறதால பொருளானது எப்பயுமே நெகட்டிவ் தான். ஏன்னா அவங்க டைரெக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். படுகதிர் தான் படுகதிர். படுகதிருக்கு எதிரான திசைனா நீங்கள் நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். படுகதிருக்கு இணையாக அதே டைரெக்ஷனில் போனால் பாசிட்டிவ். ஓகேவா? அப்போ அதன் பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ படுகதிர் இப்படி தான் வருது. இதே டைரெக்ஷனை நீங்கள் பாசிட்டிவ்னு எடுத்துக்கங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். அவ்வளோதான். அப்போ நாம் இந்த பொருளானது, இதான் இந்த பொருள், அது யூ தொலைவில் இருக்குது. ஓகேங்களா, இதுதான் பொருளின் தொலைவு. அப்போ யூங்கிறது பொருளின் தொலைவு. யூ நெகட்டிவ். எப்பயுமே அது குழி ஆடியாக இருந்தாலும் சரி, குவி ஆடியாக இருந்தாலும் சரி, யூவானது நெகட்டிவ் அப்படின்றத இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வி. விங்கிறது பிம்பத்தின் தொலைவு. ஓகேவா, பிம்பம் இமேஜ் இருக்கு இல்லையா, அது நம்ம வின்னுவோம். அது எங்கே வேணாலும் உருவாகலாம். ஓகேவா, ஏன்னா இந்த பக்கமும் உருவாகலாம், இந்த பக்கமும் உருவாகலாம். அது எங்கே உருவாகணும், அது வி தூரத்தில் தான் உருவாகும். அது பிம்பத்தின் தொலைவு. அது பாசிட்டிவாக நெகட்டிவான மட்டும் தான் நாம் சொல்ல போகிறோம். ஓகேவா, இப்போ இது வின்னு நம்ம சொல்லிட்டோம். இது இந்த ஆதிப்புள்ளியிலேருந்து இடதுபுறம். அப்போ படுகதிருக்கு எதிரான திசைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அது நெகட்டிவ். அது இந்த பக்கம் இருக்கும்போது படுகதிர் திசைக்கு இணையாக இருக்குது இல்லையா, இது பாசிட்டிவ். அப்போ இது ரெண்டையும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஹைட்டு பார்த்துட்டோம், பொருளின் தொலைவு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட், இதிலே இப்போ பிம்பம் இங்கே உருவாகுச்சு அப்படின்னா, இதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இங்கே உருவாகுது. ஓகேவா, அப்போ உண்மையாலுமே கதிர்கள் பட்டு அது ஒரு புள்ளியில் குவிஞ்சு என்ன பண்ணுது, உங்களுக்கு இமேஜ் மீட் ஆகிறதால உங்களுக்கு பிம்பம் கிடைக்கிது. அப்போ இது மெய் பிம்பம். ஓகேவா, அப்போ ஒரு மெய் பிம்பம் கிடைக்கிது அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுது, அது நெகட்டிவில் கிடைக்கிது. அப்போ மெய் பிம்பம்ங்கிறது உங்களுக்கு நெகட்டிவ். அதே ஒரு கேஸில் உங்களுக்கு என்ன ஆகும், பிம்பம் இந்த இடத்துல உண்டாகும், குழி ஆடியிலே. ஓகேவா, அப்போ குழியாடியில் பிம்பம் இங்கே உருவாகும்போது அது இந்த மிரருக்கு அந்த பக்கம் உருவாகுது. அப்போ இந்த கதிர் உண்மையை இங்கே மீட் ஆகாது, நம்ம இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே மீட் ஆக வைப்போம். அதனால் இது என்னது, மாயபிம்பம். ஓகேவா, அப்போ மாயபிம்பம்ங்கிறது உங்களுக்கு பாசிட்டிவ், மெய்பிம்பம்ங்கிறது நீங்கள் நெகட்டிவ் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா, ரைட். அடுத்து ஸோ இப்போ நமக்கு தெரியும், இப்போ ஒரு மிரர் இருக்குன்னா அதோடைய ஃபோக்கஸ் பாயிண்ட் இங்கே இருக்குது, முக்கிய குவியம் இந்த இடத்துல இருக்கும். அதே சேம் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி, அது வளைவு மையம். இந்த வளைவு மையம் இருக்கு இல்லையா,
இங்கிருந்து இங்கே அதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஆரம்பம். ஓகேங்களா, வளைவு தூரம் அப்படி தமிழில் சொல்லுவாங்க. வளைவு தூரம், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், ஆர் வேல்யூ. அப்போ ஆறு குழியாடியை பொறுத்த வரைக்கும் ஆறு வந்து இடதுபுறம் தான் இருக்கும். அப்போ இது நெகட்டிவ். அதுவே அதே மாதிரி எஃப் எங்கே இருக்கும், எஃப் இடதுபுறம் தான் இருக்கும் குழியாடிக்கு. அப்போ அதுவும் நெகட்டிவ் தான். அப்போ ஆரும் நெகட்டிவ், எஃப் நெகட்டிவ். அதுவே நீங்கள் குவியாடி அப்படின்னா ஸோ ஆர் வந்து ரைட் சைடில் இருக்கும் பாசிட்டிவ், எஃப்பும் உங்களுக்கு ரைட் சைடில் தான் இருக்கும் பாசிட்டிவ். ஓகேங்களா, எஃப்பும் இந்த சி பாயிண்ட், இந்த ஆதி புள்ளியிலிருந்து இந்த சி வரைக்கும் உள்ள தூரம் தான் அந்த ஆறு, அதுவும் பாசிட்டிவ். அப்போ உங்களை சிம்பிளாக வந்து ஒரு 1 மார்க்கில் கேட்கலாம். ஆர் இருக்கு இல்லையா, அது வந்து குழி ஆடியில் மைனஸாக பாசிட்டிவ் ப்ளஸ்ஸான்னு கேட்பாங்க. அப்போ மைனஸ். அதே குவி ஆடியில் பாசிட்டிவ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதான் வந்து கோளக ஆடிக்கான குறியீட்டு மரபு. ஓகேங்களா, ரைட். இப்போ இந்த டேபிளேஷன் நாங்கள் என்ன பண்ணுங்கள் பாருங்கள், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இந்த டேபிளேஷனில் வந்து இப்போ ஆடியின் வகை குழியாடி, குவியாடி. நீங்கள் குவியாடி வந்து அந்த பிம்பம் உருவாகிற முறையை நீங்கள் படிச்சிருந்தால் உங்களுக்கு தெரியும். ஏன்னா குவியாடியில் பார்த்தீங்கன்னா 2 பிம்பமே வந்து இப்படி இருக்கும் ஆடி. இந்த ஆடியிலேருந்து இந்த 2 பிம்பமே வந்து எங்கே உருவாகுனா இந்த ஆடியோடைய ரைட் சைடு வலதுபுறம் தான் உண்டாகும். ஓகேவா, எஃப்ல ஒரு பிம்பம் உருவாகும், அதுக்கப்புறம் இங்கே ஒரு பிம்பம் உருவாகும். இந்த 2 பிம்பமே வந்து உங்களுக்கு இந்த ரேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் உண்டாக்கும். அப்போ இது 2மே மாயபிம்பம். குழியாடியை பொறுத்த வரைக்கும் மாயபிம்பம் 2மே உருவாகும். அதில் மெய்பிம்பமே கிடையாது. குவியாடியில் மெய்பிம்பம்ங்கிறதே உங்களுக்கு கிடையாது. அப்போ குவியாடினாலே அதில் மெய்பிம்பம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. அப்போ எங்கெங்கெல்லாம் மெய்பிம்பம் இருக்கோ அங்கே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இல்லைன்னு போட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ பாருங்கள், யூ ஃபஸ்ட்டு நம்ம யூன்னு எடுத்துக்கிறோம். யூங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளினுடைய தொலைவு. எப்பயுமே நம்ம குழியாடியாக இருந்தாலும் சரி, குவியாடியாக இருந்தாலும் சரி, பொருள் வந்து எந்த பக்கம் வைப்போம், இடதுபுறம் தான் வைப்போம். அப்போ ஆடினுடைய இடதுபுறம் வைக்கிறதால அது எந்த ஆடியாக இருந்தாலும் சரி மைனஸ் தான். ஓகேவா, இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து விங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிம்பத்தின் தொலைவு. இப்போ உங்களுக்கு குழியாடியில் வந்து பிம்பம் வந்து ஆடிக்கு இடதுபுறமும் உண்டாகும், வலதுபுறமும் உண்டாகும். ஓகேவா, ஆனால் உங்களுக்கு குவியாடியில் வந்து வலதுபுறம் மட்டும்தான் உங்களுக்கு உண்டாகும் பிம்பம் வந்து. ஓகேவா, அப்போ இடதுபுறம் உண்டானால் தான் உங்களுக்கு அது மெய்பிம்பம். ஆனால் அப்போ குவியாடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெய்பிம்பமே கிடையாது. அப்போ மெய்பிம்பம் உண்டானால் தானே உங்களுக்கு அதுக்குன்னு ஒரு ஹைட் இருக்கும். ஓகேவா, அதனால் அந்த மெய்பிம்பம் வந்து அந்த மெய்பிம்பத்தின் உயரமும் அங்கே கிடையாது, மெய்பிம்பத்தினுடைய அந்த தொலைவும் அதில் கிடையாது. மீதி எல்லாமே ப்ளஸ் தான். இதில் குவியாடியில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் மைனஸு, அது வந்து பொருளின் தூரம். அப்புறம் மெய்பிம்பம் கிடையாது. இந்த 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு குவியாடின்னு கேட்டாங்கன்னா மெய்பிம்பமும் கிடையாது. ஓகேவா, பொருளின் தொலைவு வந்து மைனஸ், மீதி எல்லாமே ப்ளஸ். அப்போ இது எதுவுமே நீங்கள் படிக்க தேவை, விட்டுருங்க. ஓகேவா, ரைட். இப்போ குழியாடி எடுத்துக்கோங்க. இந்த குழியாடியில் வந்து பொருளின் தொலைவு மைனஸ் பண்ணிட்டோம். இப்போ இதுதான் குழியாடினா இப்போ வந்து ரேஸ் பட்டு என்ன ஆகும், இப்படி குவிஞ்சு இங்கே பிம்பம் உண்டாகும். அப்போ இந்த எக்ஸுக்கு கீழே உண்டாகிறது. அப்போ பிம்பத்தினுடைய தொலைவு, இந்த ஆதி புள்ளியிலிருந்து இந்த பிம்பத்தின் தொலைவு வந்து வியுமோ அது நெகட்டிவ். அப்போ வி வந்து பிம்பத்தின் தொலைவு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அது வந்து நெகட்டிவ். ஓகேவா, ஒரு கேஸில் என்ன ஆகும், அதே குழியாடியில் பிம்பம் இந்த பக்கம் உண்டாகும், அது வந்து மாயபிம்பம்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஏன்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், கதிரை நீட்டிச்சு உண்டாக்குறோம், அது பாசிட்டிவ். இப்போ 3 முடிஞ்சிருச்சு. அதேமாதிரி குழியாடியில் எப்பயுமே வந்து எஃப் முக்கிய குவியமும் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இருக்கு இல்லையா, அது 2மே இந்த ஆடினுடைய இந்த பக்கம்தான் இருக்கும். நீங்கள் நம்ம பிம்பம் உருவாகிற முறையை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ 2மே என்னது மைனஸ். அப்போ பொருளின் உயரம். ஓகேங்களா, இப்போ பிம்பம் எங்கே உருவாகுதோ அதை பொறுத்து தான் நம்ம பொருளின் உயரத்தை சொல்ல முடியும். ஒரு டைம் குழியாடியில் வந்து பிம்பம் வந்து ரேஸ் பட்டு என்னாகும், இந்த இடத்துல உண்டாகும். சில டைம் இங்கேருந்து இங்கே உண்டாகும். ஓகேவா, அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே பிம்பம் உண்டாகுது, அது வந்து நம்ம என்ன பிம்பம், மாயபிம்பம். அப்போ மாயபிம்பம் அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவ் வரும். அப்போ இங்கே உருவாகிற பிம்பம், இடதுபுறம் உருவாகிற பிம்பம் வந்து எக்ஸுக்கு கீழே உருவாகுது, அது வந்து நம்ம அந்த கதிர்பட்டு உண்மையிலுமே மீட் ஆகிறதால உருவாகக்கூடிய பிம்பம் அது வந்து நெகட்டிவ்.
ஓகேவா? இப்போ எல்லா குறியீடுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆடி சமன்பாடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பார்த்துக்கோங்க. ஆடி சமன்பாடுங்கிறது பொருளின் தொலைவு நமக்கு தெரியும், ஏற்கனவே படிச்சிருக்க u, பிம்பத்தின் தொலைவு v, குவிய தொலைவு f இடையே உள்ள தொடர்பு தான் ஆடி சமன்பாடுங்கிறோம். இது மூணுத்துக்குள்ள தொடர்பு. அது 1/f 1 is equal to 1/u plus 1/v. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் இன்னும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த u ப்ளஸ்ஸா இந்த v ப்ளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறது வந்து நம்ம அதை என்ன ஆடி பிம்பம் எங்கே உருவாகிறது அதை பொறுத்து நம்ம என்ன பண்ண முடியும், அதை சொல்ல முடியும். இப்போ நேரியல் உருப்பெருக்கம் மேக்னிஃபிகேஷன் அது கொடுத்துருக்காங்க. அப்போ அது என்னென்னு நம்ம பார்ப்போம். இப்போ பொருளின் அளவை விட பிம்பத்தின் அளவு எவ்வளவு மடங்கு பெரிதாக உள்ளது என்பதை கோளகாடியின் உருப்பெருக்கம் குறிக்கிறது அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு பொருள் வைக்கிறோம், அந்த பிம்பம் உருவாகுதுன்னு வச்சுக்கிங்களேன், அது எத்தனை மடங்கு பெருசாக இருக்குது அதை குறிக்கிறது அந்த உருப்பெருக்கம், எவ்வளோ பெருசுபடுத்தி காட்டுது அப்படிங்கிறது. பிம்பத்தின் அளவிற்கும் பொருளின் அளவிற்கும் இடையே உள்ள தகவு தான் உருப்பெருக்கம் அப்படிங்கிறாங்க. அது m is equal to height of the image divided by height of the object. எப்பவுமே நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணணும், அதை கம்பேர் பண்ணணும். நம்ம ஆக்சுவல் ஆப்ஜெக்ட் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, உருவாகிற பிம்பம் இமேஜ் இந்த பிம்பம் ஹைட்டு எவ்வளோ, ரெண்டுத்தையும் நீங்கள் போடும்போது உங்களுக்கு எவ்வளோ உறுப்பு இருக்குன்னு தெரியும். சப்போஸ் இப்போ ஹைட் வந்து நம்ம வைக்கிற ஹைட் வந்து 2னா உருவாகிற ஹைட்டு 4 அப்படின்னா நீங்கள் HI வந்து 4, HO வந்து 2, அப்போ 2 மடங்கு வந்து உங்களுக்கு பிம்பம் வந்து பெருசாகி காட்டுது அப்படின்னு அர்த்தம். அதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பொருளின் தொலைவு பிம்பத்தின் தொலைவு அந்த ரேஷியோவில் எழுதும்போது நமக்கு என்ன எப்படி எழுதுகிறாங்க, v minus u minus v by u. ஓகேங்களா? இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து ஒரு டெரிவேஷன் மூலயமா கொண்டு வருவாங்க. மைனஸ் v by uங்கிறது நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு HI டிவைட் பை HO. ஆப்ஜெக்ட் எப்பவுமே கீழே வரும், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம குறியீடு வந்து பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக அது வந்து புரியும். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஓகேவா? மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இந்த கார்ட்டீசியன் குறியீடை வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.